அன்பு நண்பர்களே, நான் உங்கள் வழக்கறிஞர் ஏ. ரமேஷ் மணிகண்டன், எம்ஏஎம்எல் மற்றும் நிலமங்கல் உரிமை கட்சி தலைவர். நண்பர் மதிவாணன் என்பவர் ஒரு டீட்டெயிலை கேட்டிருக்காரு. என்னென்னா, ஒரு பார்ட்டிஷன் டீட், பாகப்பிரிவினை. இந்த பாகப்பிரிவினையில் அவங்க அப்பா என்ன செய்கிறார் அப்படின்னா, சில சொத்துக்களை எல்லாருக்கும் இவங்களுக்குன்ட்டு ரிஜிஸ்டரே பண்ணி வச்சிடறாரு. அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிடறாரு. அப்படி ரிஜிஸ்டர் பண்ணும்போது நம்மக்கிட்ட டவுட்டு கேட்ட ஒரு நண்பர், அவர் பேரில் சொத்து கம்மியாக ரிஜிஸ்டர் பண்ணிடுறார் ஸ்டார்டிங்கில். அதன் பிறகு அவர் இறப்பதற்கு முன்னாடி மற்ற சொத்துக்களுக்கு, வேறு சொத்து இருக்கிற சொத்தில் எல்லாருக்கும் சமப்பாகன்னு சொல்லிட்டு உயில் எழுதி வச்சுறார். நல்லா கவனிச்சிக்கணும். முன்னாடி ஏற்கனவே பல பேருக்கு, அதாவது அவங்களோட பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் தனித்தனியாக சொத்தை ரிஜிஸ்டர் பண்ணிடுறாரு. மிச்சம் இருக்கிற சொத்தை அவர் காலம் முடிந்த பிறகு உயில் செயலுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு உயில் எழுதுறாரு. அந்த உயிலை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் சமப்பாகன்றார். ஆனால் ஏற்கனவே இருந்த எழுதி வச்சதில் ஒரு பிள்ளைக்கு மட்டும் கம்மியாக எழுதி வைக்கிறார். பிள்ளையோட டவுட் என்னென்னா, ஒரு நண்பர் மதிவாணன் கேட்குற டவுட் என்னென்னா, ஏற்கனவே எனக்கு சொத்தை கம்மியாக எழுதிட்டாரு, இப்போ இந்த உயிலில் எல்லாருக்கும் சமப்பாகன்னு எழுதி வச்சுருக்காருல்ல, மிச்சம் இருக்கிற சொத்து, அந்த சொத்தில் ஏற்கனவே எனக்கு கம்மியாக எழுதி வச்சாங்கல்ல, அந்த பாகத்தையும் சேர்த்து இதில் கேட்க முடியுமான்னு கேட்குறாரு. அற்புதமான கேள்வி வருது. நண்பர்களே, நிலமங்கல் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நண்பர்களுக்கு இந்த ஆடியோக்கள்லாம் பிடிச்சிருந்தால் அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்படி ஃபார்வர்ட் பண்ணால் அவங்களும் சட்டங்களை தெரிந்து கொள்ளலாம். சட்டங்களை தெரிந்து கொள்வதனால் பல விஷயங்கள் நாம் பிரச்சனைகளிலிருந்து தப்பி விடலாம் என்பது தான் உண்மை. சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இப்போது நண்பருடைய கேள்விக்கான பதில் இதுதான். அதாவது அவங்க அப்பா இவர் சொல்லியிருக்க ஒரு விஷயத்துக்கான பதில். அவங்க அப்பா ஒரு சில சொத்துக்களை எல்லாருக்கும் தனித்தனியாக பிரித்து எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ தனித்தனியாக பிரித்து எழுதி கொடுத்துருக்காரு பாகப்பிரிவினையில் அப்படின்னா, அப்பா இவர் ஏற்றுக்கிட்டு தான் கையெழுத்து போட்டு பாகப்பிரிவினை பண்ணியிருப்பாங்க. பாகப்பிரிவினைனா எல்லாருக்கும் சமமாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு சிலர் பாகப்பிரிவினையில் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இவ்வளோ போதும், அண்ணனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க, அக்காவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்லாம் ஒருத்தர் ஒரு சமாதானத்தின் அடிப்படையில் பிரிச்சுப்பாங்க. பாகம் பிரிவினை என்றால், பாகம் என்பது எல்லாருக்கும் சமமாக கொடுக்கணுன்றது சட்டம். ஆனால் சமமாகத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற விதி கிடையாது. ஸோ அந்த மாதிரி இவர் எழுதி வாங்கும் போது குறைவாக எழுதி வாங்கியிருக்கார், இவரும் சேர்த்து தான் கையெழுத்து போட்டிருப்பார். ஸோ அந்த பாகப்பிரிவினை செல்லும். ரெண்டாவது, உயில் அப்படின்னு எழுதும்போது உயிலுனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக அவருடைய சுய சம்பாத்தியமாகத்தான் இருக்கும், இந்துவாக இருப்பதினால். ஏன்னா மதிவாணன் என்பது இந்துவாகத்தான் இருக்கும் பெயர். அதனால் ஹிந்து கூட்டு குடும்ப இந்துவை பொறுத்த வரைக்கும் உயில் என்பது அவருடைய சுய சம்பாத்தியமாகத்தான் இருக்கும். அந்த சுய சம்பாத்தியத்தை அவர் சமபாகமாக பிரிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் என்ன சொத்தை வைத்து விட்டு போனாரோ அந்த சொத்து, அது 10 ஏக்கரோ 5 ஏக்கரோ 2 ஏக்கரோ 1 ஏக்கரோ இல்லை 100 ரூபாய் பணமோ எவ்வளோ வேணால் இருக்கட்டும், அந்த பணத்தையோ அல்லது சொத்தையோ சமமாக பிரிக்க வேண்டும் என்று உயில் சொன்னால் அதை மட்டும்தான் செய்ய முடியும். இப்போ அதை மீறி இவர் வழக்கு தாக்கல் செய்தால் வெற்றி பெறுவாரா என்றால் நிச்சயமாக இவர் வெற்றி பெற முடியாது. பார்ட்டிஷன் பண்ணும் பொழுதே அவர் சொத்தை பிரிக்கும் பொழுதே அவர் கேட்டிருக்கணும். அது இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பார்ட்டிஷன் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, பட் இப்படி கூட இருக்கலாம், அவங்க அப்பா சம்பாதிச்ச சொத்தாக கூட இருக்கும், எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணுமேனு அவர் கூட பிரித்து கொடுத்துருக்கலாம். அதனால் அது என்ன விஷயம், அது தெளிவாக அந்த டாக்குமெண்ட்ஸை பார்க்கும்போது தான் தெரியும். பட் நண்பர் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்க்கும் பொழுது என்னுடைய யூகம், அவங்க அப்பா சம்பாதிச்ச சொத்தை கூட பிரித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க சொத்தை அவர் உயிலாக எழுதியிருக்கலாம். இல்லை பரம்பரை சொத்துக்கள் ஏதாவது இருந்திருந்தால் பார்ட்டிஷன் பண்ணி கூட செய்திருக்கலாம். பட் அந்த டைமில் அவர் ஒத்துக்கொண்டு கையெழுத்து போட்டு ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணிட்ட பிறகு மறுபடியும் அதை மறுத்தளிக்க முடியுமா என்றால் சட்டத்தில் அந்த மாதிரி மறுத்தளிக்க முடியாது. அதனால் உயிலில் இருக்கக்கூடிய ஷரத்துக்கள் என்னவோ அதுபடி தான் இவர் சொத்து பெற முடியும். அதை மீறி வேறு வகையில் பெற முடியாது என்பது தான் அவருக்கான பதில். நன்றி நண்பர்களே. மீண்டும் சட்டம் என்ன சொல்லுகிறதுல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.